Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா linear regression ஓட practical implementation using Excel. So linear regression using Excel நம்ம வந்து visualize பண்றதுக்கு first நம்ம top most data menuக்குள்ள move பண்ணணும். So data menuல last part analyze. So analyzeல வந்து data analysis pack solver pack இது ரெண்டுமே வந்து enable icon first check பண்ணணும். So enable ஆகாட்டி file then bottommost partல வந்து options right hand side. So options move பண்ண அப்புறம் icon add in icons குள்ள நம்ம மூவ் பண்ணணும். So add-ins நம்ம மூவ் பண்ணிட்டு so bottommost part நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா manage next go. So go மூவ் பண்ணிக்கலாம். So goal பார்த்தோம்னா நம்ம 4 different packs இருக்கு. அந்த 4 different packsல analysis tool packக்கும் solver pack மட்டும் நம்ம enable பண்ணணும். So enable பண்ணிட்டு click on OK. Next data icon குள்ள last ரெண்டு part நம்ம செக் பண்ணணும். அதாவது data analysisம் solverம் இருக்கானு. ஏன்னா டேட்டா அனாலிசிஸ்ல தான் நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் மாடல் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் நம்ம பேசிக்கா ஸோ சேல்ஸ் அனாலிசிஸ் டேட்டா செட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ அமௌண்ட் தட் ஹவ் பீன் ஸ்பெண்ட் ஆன் டிவி, ரேடியோ அண்ட் நியூஸ் பேப்பர். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் X1, X2 அண்ட் X3. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சேல்ஸ் வேல்யூவே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் வேல்யூவை நம்ம Y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நார்மலா லீனியர் ரெக்ரெஷன் வந்து பார்த்தோம்னா பேஸ்ட் அப்பான் லைன் நம்மளுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ லைனோட ஈக்குவேஷன் நார்மலா எப்படி இருக்குன்னா பீட்டா நாட் பிளஸ் பீட்டா 1x. ஸோ இது வந்து சிங்கிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ அதுல வந்து பீட்டா நாட் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் இன்டர்செப்டை நம்ம எப்படி சொல்லுவோம்னா அந்த லைன் ஸ்டார்ட் பண்ற பார்ட் அதை நம்ம வந்து ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு வந்து நம்ம பேசிக்கா சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் பீட்டா 1. பீட்டா 1ன்றது என்னன்னா ஸ்லோப் வேல்யூ ஆர் வெயிட் வேல்யூஸ் ஆர் இல்லாட்டி அது கோஎஃபிஷியன்ஸா இருக்கலாம். இப்போ நம்ம வந்து சேல்ஸ் வேல்யூ நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம் பேஸ்ட் ஆன் அமௌண்ட் தட் ஹவ் பீன் ஸ்பெண்ட் ஆன் டிவி, ரேடியோ அண்ட் நியூஸ் பேப்பர். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்திருக்கனால ஸோ ஈக்குவேஷன் வில் பி பீட்டா நாட் பிளஸ் பீட்டா 1 X1 பிளஸ் பீட்டா 2 X2 அண்ட் பீட்டா 3 X3. ஸோ இந்த பீட்டா 1, பீட்டா 2 அண்ட் பீட்டா 3 ஸோ இந்த 3 பார்ட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது 3மே வெயிட் வேல்யூஸ் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ X1ன்றது அமௌண்ட் தட் ஹவ் பீன் ஸ்பெண்ட் ஆன் டிவி, X2 அமௌண்ட் தட் ஹவ் பீன் ஸ்பெண்ட் ஆன் ரேடியோ அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் அமௌண்ட் தட் ஹவ் பீன் ஸ்பெண்ட் ஆன் நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட் இஸ் பீட்டா நாட்ன்றது Y கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சேல்ஸ் டார்கெட் வேல்யூ நம்மளுக்கு ப்ரிடிக்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து நார்மலா லீனியர் ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்றதுக்கு டேட்டா நெக்ஸ்ட் இஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸ் செக்ஷனுக்குள்ள மூவ் பண்ண அப்புறம் ரெக்ரெஷன் சூஸ் பண்ணணும். ஸோ ரெக்ரெஷன் சூஸ் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு டயலாக் பாக்ஸோட எனேபிள் ஆகும். ஸோ இங்கே வந்து இன்புட் Y ரேஞ்ச். ஸோ Y ரேஞ்ச் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ என்டையர் சேல்ஸ் வேல்யூ நம்ம கம்ப்ளீட்டா சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ் ரேஞ்ச். ஸோ எக்ஸ் ரேஞ்சுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம்? எக்ஸ் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் இன்புட் ஃபீச்சர்ஸ். இன்புட் ஃபீச்சர்ஸ்க்கு ஆல் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர். ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸுமே நமக்கு கம்பைன் பண்ணி டில் பாட்டம் மோஸ்ட் பார் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் இங்க லேபிள்ஸ் நம்ம எனேபிள் பண்ணணும். ஒய் பிகாஸ் நம்ம சூஸ் பண்ற அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரோ நம்மளுக்கு என்னவா இருக்கு? காலம்ஸா இருக்கு. ஸோ அதனால வந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோவோட டேட்டா காலம்ஸ்ன்னு எனேபிள் பண்றதுக்கு லேபிள்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் அவுட்புட் ரேஞ்ச். ஸோ அவுட்புட் ரேஞ்ச் வந்து நம்ம எங்க ப்ரொவைட் பண்ணணும்னா நம்ம எந்த பர்டிகுலர் பார்ட்ல அந்த ஸ்டேட்டஸ் அனாலிசிஸ் நம்ம ஷோ பண்ணணுமோ அந்த அவுட்புட் ரேஞ்ச் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ லெட்ஸ் சே இங்க வந்து நான் வந்து அவுட்புட் அனாலிசிஸ் பண்ண போறேன். ஸோ அந்த பர்டிகுலர் பிளாக் மட்டும் செலக்ட் பண்ணோம்னா அவுட்புட் ரேஞ்சில் நம்மளுக்கு எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து சம்மரி அவுட்புட் ஆஃப் என்டையர் மாடல் நம்மளுக்கு வந்து டிபிக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே சேம் வேல்யூஸ் தான். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சம்மரி அவுட்புட்ல நம்ம என்ன செக் பண்ணணும்னா என்ன ஷோ ஆகும்னா ஆக்சுவலி மல்டிபிள் ஆர் வேல்யூ, ஆர் ஸ்கொயர் வேல்யூ, adjusted R square value, standard error and observation. So total number of data வந்து பார்த்தோம்னா 200. ஸோ இதுல வந்து பேசிக்கா நம்மளுக்கு
மெட்ரிக்ஸ் கால்குலேட் பண்றது ஆர் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து இங்க 0.89, அதாவது ஆல்மோஸ்ட் 90%. ஸோ இப்போ வந்து 90% ஒரு மாடல் இஸ் குட் அப்படின்னு நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெக்ரெஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் இஸ் இங்க நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் இன்டர்செப்ட். இன்டர்செப்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா பீட்டா நாட். நெக்ஸ்ட் இஸ் feature 1 is x1, that is TV. x2 is amount that have been spent on radio, and x3 is amount that have been spent on newspaper. So இதோட weight values நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா beta 1, beta 2, beta 3. ஸோ இது எல்லாமே வெயிட் வேல்யூஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஈக்குவேஷனே ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆகும்னா 2.93889. This is beta naught plus beta 1 x1. So 0.0045 times x1 plus 0.18853 times x2 negative 0.00104 x3. ஸோ இதான் வந்து நார்மல் லீனியர் ரெக்ரெஷனோட ஈக்குவேஷன். ஸோ இதான் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், let's say we'll consider a random data. So இப்போ வந்து நமக்கு 190th row data நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ amount that have been spent on TV is $286. ஸோ இங்க வந்து ஈக்குவல் டு just normal multiplication and addition தான். So beta naught is intercepted value plus. Next is feature 1 is 286. So this is x1. Next is beta 1. Beta 1 another for weight values of TV. Plus second feature is 13.9, and then அதோட weight value வந்து 0.188 multiplied with second feature. Next third feature வந்து 3.7, that amount spent on newspaper multiplied with corresponding weight values of newspaper. So the equate பண்ணோம்னா டோட்டலா 18.6. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணணும் நார்மலா மாடல். நெக்ஸ்ட் இஸ் ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் தவிர்த்து இல்லை நம்மளுக்கு ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ நம்ம வந்து பி வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பி வேல்யூஸ்ல இஃப் பி வேல்யூ லெஸ் தேன் 0.05, அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். பி வேல்யூ கிரேட்டர் தேன் 0.05 வந்துச்சுன்னா அந்த ஃபீச்சர் வந்து டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு த மோஸ்ட். நம்ம சேல்ஸ் வேல்யூ ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு மோஸ்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணாதுன்னு அர்த்தம். இப்போ டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இந்த 3 ஃபீச்சர்ல எது நம்மளுக்கு வந்து ஹைலி கான்ட்ரிபியூட்டிங், எதெல்லாம் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவியோட பி வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 1.51 e power -81. ஸோ அப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்கு? 0.00 அண்ட் மல்டிபிள் ஜீரோஸ் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும், லைக் 80 zeros and 151. ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு 0.05ஓட கம்மியாக தான் இருக்கு. ஸோ டிவி ஃபீச்சர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் ரேடியோ. அதே மாதிரி ஸோ ரேடியோவும் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மேட்ல இருக்கு, e power -54. ஸோ அப்போ ரேடியோவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நியூஸ் பேப்பரோட பி வேல்யூ செக் பண்ணி பார்த்தோம்னா 0.85. ஸோ 0.85 வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் தேன் 0.05. அப்போ நியூஸ் பேப்பரோட ஃபீச்சர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு லெஸ்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ண போகுது சேல்ஸ் வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பி வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெயிட் வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாக்ட் வேல்யூ ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் வேணும்னா பி வேல்யூஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஸ்டேட்டஸுமே நம்மளுக்கு ஒரு சிங்கிள் கோலை நம்மளால சம்மரி அவுட்புட்டா நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடலுக்கு பார்க்க முடியும். இதோட லீனியர் ரெக்ரெஷன் யூசிங் எக்ஸல் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.